நன்றியுரை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பற்றிய பாடப்பகுதி நம் பாடப்பகுதியில் வந்திருக்கின்றது. அதில் ஒரு நெடுவினா இந்த வருடம் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடியது. அந்த வகையில் போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஈற்றுமை கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக என்ற நெடுவினா வந்ததுன்னா நம்ம தலைப்பு கொடுக்குறேங்க. பன்முக கலைஞர், அதுக்கு ஒரு மதிப்பெண். அடுத்து முன்னுரை, பன்முக ஆற்றல் கொண்ட முத்தமிழ் அறிஞரை பற்றி கட்டுரையில் காண்போம், இதுக்கு ஒரு மதிப்பெண். அடுத்து போராட்ட கலைஞர் மேலேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஹின்ஸு, அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணுறங்க. கலைஞர் உயர்கல்வி படிக்கும்போது பனகல் அரசர், நமக்கு அந்த அரசர் ஞாபகம் வந்தோட பனகல் அரசர் சாதனைகளை கூறும் நூலை படிக்கின்றார். அதுவே அவரின் போராட்டத்திற்கு ஆரம்ப பாடமாக இருந்தது. இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார். அடுத்து பேச்சு கலைஞர், நட்பு என்னும் தலைப்பில் கலைஞர் ஆற்றிய சொற்பொழிவு அனைவராலும் பாராட்டப்பட்டது. பிற மாணவர்களும் சிறுவர் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பேச்சு பயிற்சி கொடுக்கின்றார் மற்ற மாணவர்களுக்கும். அடுத்தது நாடக கலைஞர், அந்த தலைப்பு பாருங்க. பழனியப்பன், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்கு மேடை. நம்ம இந்த நாளையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. வெள்ளிக்கிழமை காகிதத்தில் பூ செஞ்சு தூக்கிட்டு போகிறாங்க எங்கே பழனிக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த 4 பழனியப்பன், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்கு மேடை ஈஸியாக நமக்கு அந்த நாடகங்கள் பேர் வரும். என பல நாடகங்களை எழுதினார். தூக்கு மேடை நாடகத்தில் நடித்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த தூக்கு மேடை நாடகத்தில் நடித்ததுக்காகத்தான் நம்ம முத்தமிழ் அறிஞருக்கு கலைஞர் என்ற ஒரு சிறப்பு பெயர் கிடைக்கின்றது. அடுத்து திரைக்கலைஞர், திரைத்துறையில் அவர் ஆற்றிய பணி மகத்தானது. அவர் எழுதிய வசனங்கள் இன்றும் காலத்தால் அழியாதவை. அந்த வகையில் ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி, சந்திரகுமாரி, மந்திரகுமாரி, நாம், மலைக்கல்லன், பராசக்தி, ராஜாராணி, மனோகரா ஆகிய திரைப்படங்களுக்கு கலைஞர் அவர்கள் வசனங்களை எழுதியுள்ளார். அடுத்து ரங்கோன் ராதா, மறக்க முடியுமா ஆகிய திரைப்படங்களில் பாடல்களையும் எழுதியுள்ளார். இதையெல்லாம் நம்ம திரைக்கலைஞர் அந்த டாபிக்கில் கொண்டு வர்றீங்க. அடுத்து இயற்றமிழ் கலைஞர், உங்களுக்கு தெரியும் இயல், இசை, நாடகம் முத்தமிழிலும் வல்லவர் நம் கலைஞர். அந்த வகையில் இயற்றமிழ் கலைஞராக சந்தன கிண்ணம், தாய்மை உள்ளிட்ட பல சிறுகதைகளை கலைஞர் அவர்கள் எழுதியுள்ளார். அடுத்து பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் போன்ற புதினங்களை எழுதியுள்ளார். மிக முக்கியம், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். இவ்வளவு நம்ம அந்த கொடுத்துருக்கிற ஹின்ஸை வச்சு டெவலப் பண்ணுறங்க. அடுத்தது முடிப்பு. இவ்வாறு பன்முக ஆற்றல் கொண்ட கலைஞராக முத்தமிழ் அறிஞர் அவர்கள் விளங்கியுள்ளார் என்பதை நாம் இக்கட்டுரையின் மூலம் அறிந்தோம் என்று முடிக்கின்றீங்க. இது 8 மதிப்பெண்ணில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வினா. எனவே மாணவர்கள் அனைவரும் நன்கு தேர்வுக்காக கற்று வாழ்வில் உயர வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.